ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்மாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஈஸி அண்ட் ஸ்பைசி முட்டை சுக்கா தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 8 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை இருக்குது, சோம்பு இருக்குது, பட்டை, ஒரு ஏலக்காய், அண்ட் இங்கே நம்ம கொஞ்சம் கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் வெறும் தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் முட்டையெல்லாம் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா இதை பீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டையெல்லாம் பீட் பண்ணிவிட்டு நாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு அதை ஸ்டீம் பண்ணோம். உங்களுக்கு எந்த பாத்திரம் வசதியோ அதில் ஊற்றிட்டு நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம். நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுருக்கேன். அதில் ஊற்றிட்டு நாம் அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணலாம். இது ஒரு 5 மினிட்ஸில் சூப்பராக வெந்து வரும். ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை இன்னொரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு பீசஸாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இப்போ நாம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நான் அதில் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் நம்ம ஒன்று ஒன்றா இதில் போடுவோம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணால் போதும். அது கிராம்பாக இருக்கலாம், பட்டையாக இருக்கலாம், பிரிஞ்சி இலையாக இருக்கலாம், சோம்பாக இருக்கலாம், எது இருக்கோ நம்ம அதை போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 2 பட்டை போட்டிருக்கேன், ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன், 2 பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் போட்டுட்டு ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம சாப் பண்ண வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கிட்டு அது கூடயே கறிவேப்பிலையும் நாம் எடுத்து வச்ச பச்சை மிளகாயும் அது கூட போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். அது கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் வதக்கி எடுக்கலாம். முட்டை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட நாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஆசையோடு அதை சாப்பிடுவாங்க. ஏன்னா இது டேஸ்ட்டும் அப்படி இருக்கும், அப்பியரன்ஸும் அப்படி இருக்கும். நீங்கள் கட்டாயமாக இதை ஒரு தடவை செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. நாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட தக்காளியை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் அது மேலே கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதை வதக்கலாம். வதக்கிட்டு அது நல்லா மேஷ் ஆன பிறகு நாம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். இந்த டிஷ்ஷை நீங்கள் ரசம் சாதம் கூட சாப்பிட்லாம், சாம்பார் சாதம் கூட சாப்பிட்லாம், சப்பாத்திக்குள்ளே உள்ளே வச்சு நீங்கள் ரோல் பண்ணி சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பருப்பு சாதம் கூட ரொம்ப மேட்ச் ஆகும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு முட்டை வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இதை எடுத்து நம்ம அப்படியே ஆற வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நாம் அதை ஸ்லைஸ் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஸ்லைஸ் போட ஈஸியாக வரும். இப்போ நான் ஸ்லைஸ் போட்டுக்கிறேன். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக ஸ்லைஸ் போட வருது பாருங்கள். அந்த பீசஸ்லாம் அப்படி பன்னீர் மாதிரியே இருக்குது, சான்ஸே இல்லை. நான் இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு அது கொஞ்சம் ஆறட்டும். இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது, ஆறட்டும். அதுக்குள்ளே நாம் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீசஸ் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு.
இப்போ இங்கே தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. நாம் இப்போ மசாலா தூள்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் தனி மிளகாய் தூள் இருக்குது, காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குது, தனியாத்தூள் இருக்குது, அண்ட் கொஞ்சம் சில்லி பவுடர் இருக்குது, மஞ்சள் தூள் இருக்குது. இப்போ இதை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா ஓகே தான், நீங்கள் கொஞ்சம் தனி மிளகாய் தூளே சேர்த்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி கொடுங்க. இப்போ இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். என்கிட்ட ஒரு கேப்சிகம் இருக்குது, அதை கொஞ்சம் டைசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அண்டு பார்க்கவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், கேட்சியாக இருக்கும். ஸோ நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கேப்சிகம் சேர்த்து வதக்கிட்டேன், ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாலாம் சேர்ந்து வரத்துக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் கட் பண்ணி வச்ச முட்டையெல்லாம் எடுத்து நாம் இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை போட்டு ரொம்ப நிதானமாக ஜென்டிலாக அதை மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதை ஹார்டாக அதை கிளற வேண்டாம். இந்த டைமில் ஸ்டவ்வோட ஃப்ளேமை சுத்தமாக கம்மி பண்ணிவிடுங்க. அது சிம்லேயே இருக்கட்டும். நிதானமாக அதை மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஜூஸஸ்லாம் அந்த முட்டைக்குள்ளே நல்லா இறங்கும், முட்டையும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அப்படியே ஒரு 1 மினிட்க்கு சிம்மில் வச்சு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அட் லாஸ்ட் நான் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிட்டேன். இப்போ நம்ம முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க பிளேட்டிங்க்கு போகலாமா? ஓகே, இது வரைக்கும் நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.